12th plus 2 Tamil Nadu State Board English Simplified. Two Gentlemen of Verona. A.J. Cronin. Small questions. Part 2. Describe the appearance of Niccolò and Jacopo. Niccolò Jacopoவோட தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. According to the story, Two Gentlemen of Verona by A.J. Cronin. A.J. Cronin எழுதின Two Gentlemen of Veronaன்ற கதைப்படி Niccolò and Jacopo skinny frames. அவனுக்கு தோல் எலும்பும் தோலுமாக இருந்த அந்த தோற்றமும் ஷேபி அப்பியரன்ஸ் இழிவான தோற்றம், அது ரொம்ப இழிவான தோற்றமாக வேறு இருந்திருக்கு. ஏன்னா ரொம்ப அண்ட் புவர் க்ளோத்திங், ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஏழ்மையான ட்ரெஸ்ஸு. ரிவீல்டு தேர் பாவர்ட்டி, அவனுங்க அது வெளிப்படுத்தியிருக்கு அவங்களோட வறுமையை. எப்படி அவங்க தோற்றம், உடம்புல எலும்பு தோலுமாக இருந்த அந்த உருவம், ஷேபி அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கே ஒரு கன்றாவியாக இருந்த இழிவான தோற்றம், புவர் க்ளோத்திங் ட்ரெஸ்ஸு ரொம்ப மோசமான ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் ரிவீல்டுனா வெளிப்படுத்துது. எதை வெளிப்படுத்துது? தேர் பாவர்ட்டி, அவங்களோட வறுமையை வெளிப்படுத்தியிருக்கு. நிக்கலோ அண்ட் ஜெகப்போ வேர் ஏஜ் 13 and 12 ரெஸ்பெக்டிவ்லி. நிக்கலோவுக்கு 13 வயசு, ஜெகப்போவுக்கு 12 வயசும் பிள்ளைங்க, அவ்வளோ சின்ன பசங்க. தே வேர் 2 little figures, 2 சின்ன குட்டி உருவங்கள். வித் ப்ரௌன் ஸ்கின், ப்ரௌன் கலரில் இருக்குது ஸ்கின் அவங்களுக்கு, தோல் ப்ரௌன் கலர் தோலும். டேங்கிள்டு ஹேர்னா சிக்கு பிடிச்ச முடி, தலையில் எண்ணெய் இல்லாமல் சிக்கு பிடிச்சி அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்த முடி. அண்ட் டார்க் ஏர்னஸ்ட் ஐஸு, ரொம்ப நல்ல கருமையான ஏர்னஸ்ட் ஐஸ் அப்படின்னா தீவிரமான கண்கள். அதாவது ஒரு ரொம்ப யோசித்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுற கண், ரொம்ப யோசனையான பசங்களா, ரொம்ப என்ன சொல்கிறது, தீவிரமான பார்வை, ரொம்ப அழுத்தமான பார்வை உள்ள பசங்களாக இருந்திருக்காங்க. அந்த பார்வையே அவங்கள்ட்ட ரொம்ப ஒரு அழுத்தமும் ஆழமும் இருந்திருக்கு. எத்தே வேறு அட்ராக்டிவ், ஆனாலுமே அவனுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்திருக்கானுங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பிள்ளைங்க. இன் போத் தீஸ் பாய்ஸ் ஃபேஸ், இந்த 2 பசங்களோட குழந்தை முகத்தில் தேர் வாஸ் அ சீரியஸ்னஸ் ஃபார் பியாண்ட் தேர் இயர்ஸ். எவ்வளோ பாருங்கள் வேதனைங்க. அதாவது அவனுக்கு வயசுக்கு மீறின ஒரு முதிர்ச்சி அந்த முகத்தில் தெரியுது, ஒரு வயசுக்கு மீறின ஒரு சீரியஸ்னஸ், ரொம்ப தீவிரத்தன்மை அந்த முகத்தில். இதையோ ரொம்ப ஆழமாக சிந்திக்கிற தன்மை அந்த வயசுக்கு தக்கன இல்லாமல், குழந்தைத்தனம் இல்லாமல், ரொம்ப ஏதோ மனசில் ரொம்ப வேதனையை சுமந்துருந்த மாதிரியாக தான் தோற்றம் அவங்க முகத்திலே தெரிஞ்சிருக்கு. ஏதோ சீரியஸாக அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்துருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின். வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை த லிட்டில் பாய்ஸ்? அந்த குட்டி பசங்க என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தானுங்க? யார்? நிக்கலோ ஜேக்கபோ. அக்கார்டிங் டு த ஸ்டோரி டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா பை ஏஜே கிரானின். அதே எல்லாத்துலேயும் வரும், அதே தான். ஏஜே கிரானனோட டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனான்ற கதைப்படி த பிரதர்ஸ் நிக்கலோ அண்ட் ஜேக்கபோ ஏஜ் 13 and 12 ரெஸ்பெக்டிவ்லி டிட் வேரியஸ் ஜாப்ஸ். இந்த பசங்க 13-12 வயசு நிக்கலோ ஜேக்கபோ பசங்க டிட் வேரியஸ் ஜாப்ஸ் சச் அஸ் செல்லிங் ஃப்ரூட்ஸ், அதாவது பழம் விற்றுருக்குறானுங்க, செல்லிங் நியூஸ் பேப்பர் விற்றுருக்கானுங்க, அண்ட் ஷைனிங் ஷூஸ், எல்லாருக்கும் ஷூஸ்க்கெல்லாம் பாலிஷ் போட்டு கொடுத்துருக்கானுங்க. தே ஆஃபன் ஷோட் விசிட்டர்ஸ் அரவுண்ட் வெரோனா அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது அந்த ஊர் வெரோனா சிட்டியை வந்த விசிட்டர்ஸ்க்கெல்லாம் சுற்றி காமிச்சிருக்கிறானுங்க, டூரிஸ்ட்டுக்கு கைடு பண்ணுற மாதிரி. அப்புறம் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நல்லா அழகான இடங்கள் இருக்கும்ல அந்த ஊரில் சுற்றி, அந்த ஊர்களுக்கெல்லாம் சுற்றி போய் எல்லாருக்கும் காசு வாங்கிக்கிட்டு ஊர் சுற்றி காமிக்கிறதுக்கு கைடு மாதிரி வேலை. அண்ட் தே ஆல்சோ ரேன் எரான்ஸ். அப்படின்னா எரான்ஸ்னால் அடிக்கடி பயணம் போயிட்டே இருந்திருக்கானுங்க. ரேன் எரான்ஸ், அது அதிகமாக பயணம் செஞ்சுட்டே இருந்திருக்கானுங்க. அவனுக்கு எங்கே பயணம் போகிறாங்கன்றதை பற்றி அப்புறம் பின்னாடி தெரிய வரும். சரியா? அடுத்து சி. ஹவு டிட் த நரேட்டர் ஹெல்ப் த பாய்ஸ் ஆன் சண்டே? ஞாயிற்றுக்கிழமை அந்த நரேட்டர் இந்த கதை சொல்கிறாருல, அவர் அந்த பசங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அதை எப்படி உதவி செஞ்சார் ஞாயிற்றுக்கிழமையில் அப்படின்னு? According to the story Two Gentlemen of Verona by A.J. Cronin, on Sunday the narrator himself drove the car to Poleta. பொலேட்டான்ற ஊருக்கு அவர், இந்த நரேட்டர் இந்த கதை சொல்கிறாருல, இந்த ஆத்தர், அவரே காரை ஓட்டிட்டு அவனுங்களை கூட்டிகிட்டு போயிருந்திருக்காரு. 30 kilometers ஃப்ரம் வெரோனா. வெரோனாலேருந்து அந்த பொலேட்டான்ற ஒரு இடம் 30 kilometer தூரத்தில் இருந்திருக்கு. அது அவரே காரை ஓட்டிட்டு அந்த பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்திருக்காரு. வேர் நிக்கலோ அண்ட் ஜேக்கபோஸ் எல்டர் சிஸ்டர் லூசியா வாஸ் அண்டர்கோயிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த பொலேட்டாவில் இருந்த ஹாஸ்பிட்டலில் தான் நிக்கலோ ஜேக்கபோவோட அக்கா, பெரிய அக்கா லூசியா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கா. எதுக்கு? டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஸ்பைன். அவளுக்கு டிபி, இந்த முதுகெலும்பில் டிபி இருக்குல்ல, வந்துருந்துச்சுல்ல அந்த பிள்ளைக்கு, அந்த அதுக்காக ட்ரீட்மெண்ட்டில்
இருக்குது. பட் ஹீ டிட் நாட் ஆஸ்க் தெம் த ரீசன் ஃபார் த விசிட். அவர் எவ்வளவு ஜென்டிலாக இருந்திருக்கார் பாருங்கள். அந்த பசங்கக்கிட்ட எதுக்குடா அந்த இடத்துக்கு போகிறீங்க, பொலேட்டாக்கு எதுக்குடா நீங்கள் போகிறீங்கன்னு அவர் எதுவும் அவனுங்கள துருவி அவர் கேட்டுக்கல. அவனுங்க போகிறானுங்க, சரி நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். அடுத்து டி. ஹவு டு த ஆத்தர் ஹூ டுக் த ஆத்தர் டு த கியூபிக்கல். அந்த கியூபிக்கல்ன்றது ஒரு குட்டி ரூமு. அந்த குட்டி ரூமுக்கு யார் அந்த ஆத்தரை கூட்டிகிட்டு போனாங்க? அக்கார்டிங் டு த ஸ்டோரி, 2 Gentlemen of Verona by A.J. Cronin, a trained nurse with white uniform. ஒயிட் யூனிஃபார்ம் போட்ட ஒரு ட்ரெயின்டு நர்ஸு டுக் த ஆத்தர் டு த கியூபிக்கல். அந்த சின்ன ரூமுக்கு அந்த அம்மா தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நல்ல நர்ஸு, ஒயிட் யூனிஃபார்ம் போட்ட ஒரு ட்ரெயின்டு நர்ஸு அவரை, அந்த ஆத்தரை, அந்த குட்டி கியூபிக்கல்னால் சின்ன ரூமு அந்த கூட. ஷி லெட் ஹிம் த்ரூ அ கூல் டைல்டு லாபி. அந்த முன் கூடம் இருக்குல்ல, அந்த பில்டிங்கோட முன்னாடி இந்த கூடம், அது வழியாக அந்த உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த அம்மா. இன்டு த ஹாஸ்பிட்டல். அது வந்து ஹாஸ்பிட்டல். அப்போ தான் அவர் உள்ளே போனதுக்கப்புறம் தான் அவருக்கு அது ஹாஸ்பிட்டல்னே தெரிஞ்சிருந்திருக்கு. ஷீ லெட் ஹிம் த்ரூ அ கூல் டைல்டு லாபி. அந்த முன்னாடி அந்த அம்மா முன்னாடி போயிருக்கு. பார்த்தா அது ஒரு சின்ன லாபினா முன்கூடம், அந்த கூடத்து வழியாக உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கு. அட் த டோர் அ ஸ்மால் கியூபிக்கல். அந்த வாசலில் ஒரு சின்ன ரூம் இருந்திருக்கு. த ஆத்தர் லுக் த்ரூ த கிளாஸ் பார்ட்டிஷன். அந்த கண்ணாடி தடுப்பு இருக்கும்ல, கண்ணாடி பார்ட்டிஷன் போட்டு அந்த ரூமை தடுத்துருக்காங்கல்ல, அது வழியாக அவர் பார்த்துருக்காரு இந்த ஆத்தர். அதுக்கு அந்த மாதிரி கேட்டிருக்கு, would you want to go in அப்படின்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு உள்ளே போகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த நர்ஸு. லூசியா வில் பி ப்ளீஸ்டு டு see you. உங்களை பார்த்தா லூசியா சந்தோஷப்படுவா. லூசியா யார்? நிக்கோலோ ஜாகபோவோட அக்கா அப்படின்னதுக்கு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கா, செட் த நர்ஸ். அந்த நர்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. த ஆத்தர் ரெஃப்யூஸ்ட் டு கோ இன் டு லூசியாஸ் ரூம். லூசியா ரூம்குள்ளே போகிறதுக்கு ஆத்தர் மறுத்துட்டார். பிகாஸ் ஹீ டிட் நாட் வாண்ட் டு எம்பாரஸ் த பாய்ஸ். அந்த பசங்களை வந்து ஒரு தர்ம சங்கட்டமான சூழ்நிலைக்கு உருவாக்க அவர் விரும்பலை. ஏன்னா அவனுங்களுக்கே தோணிருச்சுன்னா வாங்க சார் அவனுங்களே கூட்டிகிட்டு போயிருந்துருப்பானுங்க அவரை கூட்டிகிட்டு போகணுன்னா. ஆனால் அவனுங்க அவரை கூப்பிடல. அப்போ அவருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவனுங்க நினைக்கிறானுங்கன்றது அவருக்கு புரியுது. அதனால அவர் மறுத்துட்டார். The author refused to go into Lucia's room because he did not want to embarrass the boys. அந்த பசங்களை வந்து ஒரு தர்ம சங்கட்டமான நிலைமைக்கு ஆளாக்கிறதுக்கு அவர் விரும்பலை. ஆர் ஹர்ட் தேர் ஃபீலிங்ஸ். அவங்களோட உணர்வை காயப்படுத்தவும் அவர் விரும்பலை. He also did not want to interfere in the family reunion without permission. அவங்களோட அனுமதி இல்லாமல் அந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்துருக்கு. வாரம் ஒருக்க தான் அந்த 3 பிள்ளைங்க சந்திச்சுக்கிறதுங்க. அதில் அந்த ரீயூனியனில் வந்து நான் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அதில் தலையிடுறது அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போக மறுத்துட்டார். சரியா? சரி, இதை பூரத்தையும் எழுதி படிங்க செல்லங்களா. ரொம்ப ஈஸியாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்குது. சரியா? எழுதி படிங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்.